இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டி கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு விரோதமா இந்த மீதியானியர்கள் வராங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் நிறைய கூட்டம் வருது. இவங்க இஸ்ரவேல் வந்து ரொம்ப ஒன்றும் அப்படி பெரிய கூட்டம் கிடையாது. அவங்க கிட்ட அப்படி ஒன்றும் பெருசா சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இருந்திருந்தாங்கன்னா அதான் பண்ணியிருப்பாங்க. இவனுங்க எல்லாமே வந்து இந்த பிசாசுக்கு தான் உதாரணம். வந்து என்ன பண்றதுன்னா ஒன்றும் இல்லை. இவங்க கஷ்டப்பட்டு விதைச்சிருப்பாங்க. இவங்க காலையில இருந்து விதைச்சி அதை நிலத்தெல்லாம் உழுது அதை பக்குவமா வச்சு தண்ணி பாய்ச்சி எல்லாம் விளைச்சி கடைசியில் அறுவடை வருது பாருங்க. நாளைக்கு அறுத்து நம்ம பயிரிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து பாருங்க, இப்போ இந்த மாதிரி கம்பெனிலாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து விதைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஆடு வளர்க்குறது, எல்லாரும் மாடு ஓட்டுக்கும் இந்த சாப்பாட்டுக்குரிய இதெல்லாம் விளைய வச்சு அப்படிதான் அந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி அது. அப்போ இவங்க ஃபுல் வேலையை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து பயிரிடுறாங்க, எல்லாரும் தண்ணி பாய்ச்சுறாங்க. இதுதான் அவங்க வேலையே. ரொம்ப சிலர் தான் வந்து மற்ற தொழிலெல்லாம் பண்றது. இவங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு கடைசியில் அறுவடை பண்ண சாப்பிடலான்னு போகும்போது கையை தட்டி விட்டா எப்படி இருக்கும்? நல்லா சமைச்சு சாப்பிட்டு பசிக்கும் போது சாப்பாடை வைக்கலான்னு போகும்போது கையை தட்டி விட்டா எப்படி இருக்கும்? இல்லை கொண்டு போய் கொட்டிட்டா என்ன பொண்ணு தூக்கிட்டீங்கன்னா எப்படி ஆகும்? அந்த மாதிரி எப்பயுமே உங்களுக்கு தான் வேலையே. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒட்டகங்கள் எப்படின்னா எண்ணி முடியாத அளவுக்கு, அதாவது கவுண்டே பண்ண முடியாது, வெட்டி கிளிகளை போல திரளாய் வருவார்கள். 5ல் பாத்தீங்கன்னா வெட்டி கிளியை போல திரள் அவ்வளோ திரள். இந்த வெட்டி கிளி வந்து இப்போ நம்ம சொன்னவங்களுக்கு புரியாது. வெட்டி கிளியா நம்மளே 1-2 தான் எப்பயாவது பார்க்குறோம். இப்போ இந்த பயிர் விளைந்த இடங்கள்லாம் நம்ம ஊர்லயும் சரி, நார்த் சைட்ல இந்தியாலலாம் நீங்க நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம். சில நேரம் இந்த வெட்டிக்கிளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பயிரே தெரியாத மாதிரி வெட்டிக்கிளி வந்து விழுந்துரும். அந்த கிரவுண்டு ஃபுல்லா என்ன இருக்கும், வெட்டிக்கிளி தான் இருக்கும், பயிரே இருக்காது. வெட்டிக்கிளிங்க வந்து என்ன பண்றோம், எல்லாத்தையும் அரிச்சிடும், ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவுக்கு பண்ணும். இது வந்து பெஸ்ட் மாதிரி. அதுக்கெல்லாம் தான் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை வரக்கூடாதுன்னு என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இவனுக்கு வருவானுங்க. வந்து இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட வருவார்கள். இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒப்பிடலாம் பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல மக்கள் போய் ரொம்ப நேரம் வேலை செய்யறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு சில நேரங்கள்ல சம்பளத்தை கொடுக்க மாட்டான். அடுத்த மாசம் சேர்த்து தரேன்றான். மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தது. இல்லாட்டி இவங்க வேலை பார்க்குற வேலைக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பாதிச்சு வர்ற வழியே கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா போன மாசம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கியிருக்கு, எல்லாருக்கும் 1ஆம் தேதி தரோன்னு சொல்லியிருக்கு. என்ன பண்றாங்க, போற வழியிலேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ கையில ஒண்ணுமே இல்லை. ஃபுல் பிரயாசப்படுறாங்க. அவங்க அனுபவிக்க வேண்டியதை இன்னொருத்த அனுபவிச்சுட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கையாக இருக்குது நிறைய பேருக்கு. இதே மாதிரிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் வராரு. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறார். அதுதான் எப்படி பண்றாருன்றத நம்ம பார்க்கணும். இப்ப இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியும். இந்த கால வேளையில இஸ்ரவேலின் தேவன் அன்றைக்கு கிதியோன்னு ஒரு வாலிபனை எடுத்து அவன்கிட்ட பேசி அவனுக்கு அற்புதத்தை செஞ்சு அவன் மூலமா அந்த தேசத்தையே ரட்சித்து அந்த மக்கள் எல்லாம் ரட்சித்தார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி கஷ்டப்படுறவங்களுக்கும் வாழ்க்கையை நல்லாக்கி விடுறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம்.
இதை ஒரு முறை வேதத்துல செஞ்சிருக்காரு, திரும்ப திரும்ப பல முறை நம்மளுக்கும் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை எப்படி வடிவமைச்சிருக்கிறார்னா, அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக வடிவமைச்சிருக்கிறார். சாதாரண வாழ்க்கை கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சாதாரணமா நம்ம வேலைக்கு போறோம், நம்மளால ஏதோ ஒரு திறமை, நம்மளுக்கு இருக்கிற ஏதோ ஒரு சின்ன இதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் பாருங்களேன். இந்த சம்பாத்தியத்தை வச்சு ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாது. அதான் ஒன்றும் பண்ண முடியல நம்மளால. உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் சாதிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதையே சார்ந்திருக்காத, நீ என்னை சார்ந்து கொள், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதுதான் எப்படி இப்ப பண்றாருன்னு பார்க்கணும். இதுல போன வாரத்துல நான் இதை ஆரம்பிச்சேன். என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், அதுக்கப்புறம் அதுபடியே செய்ய வேண்டும். ஹியரிங், சீயிங், அப்ளையிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கடுத்து பார்க்க வேண்டும். இன்னும் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், தேவன் செய்த நன்மைகளை பார்க்க வேண்டும். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அதுல இருந்து அந்த அப்ளிகேஷன், அதை நான் அப்ளை பண்ணும் என்னுடைய வாழ்க்கையில. ஹியரிங், சீயிங், அப்ளையிங். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அடுத்த லெவல்ல நம்மளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதங்களை செய்ய வைக்கும். சாதாரணமா வாழ்க்கிற அந்த வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணும்? கொண்டு போய் விடும். நியாயாதிபதிகள் 6:11 இப்பதான் ஆரம்பிக்குது. இதுதான் சிச்சுவேஷன். என்னது சிச்சுவேஷனு? ரொம்ப மோசமா இருக்குது நிலைமை. இவன் பயிரிட்டா அறுக்க முடியல. எப்பயுமே இவனுக்கு என்னவா இருக்குது? கையில் எதுவும் நிக்க மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு. இப்ப என்ன நடக்குது? 6:11 பாத்தீங்கன்னா, ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் தூதனானவர். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போராடித்தான். அப்போ இங்க கர்த்தருடைய தூதன் அவர் சொல்றார், அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ மகனே, மகளே, ஏன் நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய்? உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். அப்படிலாம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்ப நம்ம கஷ்டப்படும் போது நம்ம போய் சொல்றோம் ஒருத்தங்க கிட்ட, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, முடியல, ஐயோ கஷ்டமா இருக்குது, குடும்ப பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, வேலை பிரச்சனையா இருக்கு சொன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அவங்க பேங்க் அக்கௌண்ட் எடுத்து கொடுக்கணும், காசு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? இல்ல, நம்ம சொன்னதுக்கு அப்படியா, சரி சரி ஓகே, சரிங்க சரிங்க ஓகேங்க, எல்லாம் சரியாயிரும், எனக்கும் கஷ்டமா இருக்கு, ஐயோ ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நிறைய நேரத்துல யாரும் அதை கூட சொல்ல மாட்டாங்க. உங்க பிரச்சனைலாம் கேட்டு வாங்கிட்டு அதை விட 10 பேருக்கு எவ்வளோ மோசமான கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லி தப்பு தப்பா சொல்றாங்க. இங்க கிதியோன் கூட அப்படிதான் நினைச்சாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியல, மீதியான எல்லாம் அடிச்சு தோத்திட்டு இருக்கிறானுங்க. இப்பெல்லாம் வந்தோன்னா தேவதூதர் கிதியோனே, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குது, உனக்கு மிதியானர்கள்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, எப்படி பண்றானுங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், நம்மளுக்கும் அது கரெக்டா இருக்கும். ஆனா பரலோகம் எவ்வாறு நம்மை பார்க்கிறது, அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். உங்களை பார்த்து எப்படி பாக்குது? கிதியோன் அன்னைக்கு பார்த்து என்ன சொல்லி இருக்குது? பரலோகம், பராக்கிரமசாலியே, கர்த்தர். கிதியோன் உடனே கேட்கிறாரு, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இப்ப நான் கூட உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுதுல்ல, கடுப்பாகுது, வெறுப்பாகுது. நாங்க சொல்றீங்க, அம்மா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இந்த வாரத்துல எல்லாம் என்ன அடி உழிச்சு தெரியுமா? என்னென்ன பிரச்சனை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனை வருது, அது எது பிரச்சனை பண்ணுது, வீட்டுல பிரச்சனை, வெளியே பிரச்சனை, அங்க போனா அடி உழுது, இங்க போனா அடி உழுது, வெளியே தலை காட்ட முடியல, ஃபுல்லா பிரச்சனை இருக்குது. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எங்க கூட கர்த்தர் கூட இல்லையே. கர்த்தர் கூட இருந்தா எங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரிதான் கிதியோனும் கேட்டிருக்கிறாரு. அன்னைக்கு கேட்கிறாரு, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? அற்புதம் எங்கங்க? அற்புதம் எங்க? எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி அன்னைக்கு கிதியோனும் கேட்டிருக்கிறாரு. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். பரலோகம் எப்படி பாக்குது, ஆனா இவர் எப்படி பார்க்கிறார்? பரலோகம் தான் சொல்லுது, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்களை கைவிட்டு ஓட்டாரு, எங்க பக்கத்துல கர்த்தர் இல்லவே இல்லை, கர்த்தர் இருந்தா அதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் ஒரு மாதிரி பாக்குறாரு, இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க.
நம்மளும் நிறைய நேரத்துல அப்படிதான் பாருங்க. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் உணரவே முடியல, பார்க்கவே முடியல. பாருங்க, நிறைய நேரத்துல நம்ம ஃபீலிங்ஸ் படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்குதா? இருந்தா நல்லதுதான். இல்ல ஏதாவது இறங்குதா? இறங்கினாலும் சந்தோஷம் தான், இறங்காதுன்னு சொல்லல, இருக்குதுதான், எல்லாமே இருக்குது. ஆனா வீட்டுல நிறைய நேரத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்க, பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் போது யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, தனி உலகமே காலியா இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே எதிர்த்து ஓன்னு கத்துற மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல அமைதியா இருந்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும். அதுதான் தேவனுடைய குரல். அவர் சொல்லுவார், நான் உங்க கூடயே தான் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன்றார். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, இயேசு நம்மளுக்கு உள்ளே வாசம் செய்கிறார். கிதியோனுக்கெல்லாம் அந்த கதை கிடையாது. ஆனா நம்ம பெரிய பாக்கியவான்கள். 14 பாத்தீங்கன்னா 13 சொல்றாரு, அது வரமாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எதுவுமே சரியில்லைன்னு. 14 கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. யார் சொல்றது தெரியுமா? நான் தானே சொல்றேன், உனக்கு உன்னை நான் அனுப்புறேன், நீ தோற்க முடியுமா? இவ்வளவு நாள் அவன் இங்க அடிச்சு இருக்கிறத பிடிங்கிட்டு போனான். ஆனா இப்போ அவன் வந்ததுக்கு அப்புறம் தற்காப்பு பண்ணுவேன்னு சொல்லல, நீ இங்க இருந்து கிளம்பி அவனை போய் தாக்கி அவன் உன்னை எப்படி தாக்குனானோ அது மாதிரி நீ அவனை தாக்கி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வர போறன்றார். இது ரொம்ப டூ மச்சா இருக்குது. அதாவது இப்ப தேவதூதன் சொன்ன உடனே அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் தேவதூதன் இப்ப பாரு நிக்க போறேன், கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், 10 தேவதூதர்கள் வந்துக்கிறாங்க, நாங்க சுத்தி இந்த பட்டணத்தை என்ன பண்ண போறோம், வேலி அடிச்சு பாதுகாக்க போறோம், உனக்கு இனிமேல் எந்த தீங்கும் வராதுன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்ட்டு கிளம்பிடுவோம். நம்ம கர்த்தா ஆண்டவர் செய்யறாருப்பா அப்படின்னு அந்த கதையை சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நம்ம கிட்ட தான் டார்கெட் திருப்பி வருது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், தேவதூதன் வந்துருவான், ஆண்டவர் வந்துருவாரு, மேல இருந்து இறங்குவாரு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாரு. நம்ம என்ன, நம்மளுடைய பொதுவான நினைவு என்னன்னா, ஆண்டவரே பிரச்சனையா இருக்குது, முடியல, குடும்பத்துல அப்படி சரியில்லை, வேலையில சரியில்லை, ஒண்ணு ஸ்வைன்னு ஒரு தேவதூதன் என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, வா, ஒரு சொல்றத ஒழுங்கா கேட்கணும், ஓகே அப்படின்னு நம்ம நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. இல்லாட்டி தேவன் திடீர்னு இயேசு தோன்றி, மகனே கவலைப்படாதே அப்படின்லாம் நம்ம இந்த படத்துல வர்ற மாதிரி நினைக்கிறோம். நடக்க மாட்டேங்குது. நடந்தா சந்தோஷம் தான். நீங்க ஏதாவது இயேசுவெல்லாம் தரிசிச்சு, நான் இயேசுவை பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், அவர் கலங்காதேன்னு சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா அது மாதிரி எல்லாம் நேரமும் நடக்கிறது இல்லை. இங்க கிதியோனுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. யார் நீ போணுமா? யாருகிட்ட போணுமா? மீதியாள்கிட்ட போணுமா? அவன் யாரு? எவ்வளவோ நாள் வருஷம் கணக்கா கரெக்டா அறுவடை நேரத்துல அடிச்சுட்டு போனவன். எனக்கு அப்ப பலன் இருந்தா அப்பவே நான் அடிச்சுட்டு இருப்பேன் அவனை. கரெக்டா? கிதியோன் அப்பவே பலன் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே வாழ்க்கையில உருவே அடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவன் பண்ண முடியாது. இப்ப வரும்போது பாதுகாப்புன்னு சொன்னா கூட ஓகே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிளம்பி அவன் ஏரியாவுக்கு போகணுமா. யாரு பிரச்சனை கொடுத்தான்ல அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணுமா நம்ம போய்? முடியாததா சொல்றார் ஆண்டவர். மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், ஊரே ரட்சிப்பாய், இஸ்ரவேலே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அப்போ எதை வச்சு ஆண்டவர் இத சொல்றாரு கிதியோன் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை வச்சு அவர் சொல்றார். கிதியோன் ஹைட்டு, கிதியோன் வெயிட்டு, கிதியோன் எவ்வளவு திறமையா எல்லாத்தையும் பண்ணுவாரு, ஹேண்டில் பண்ணுவாரு, அதெல்லாம் வச்சு சொல்லல. எதை வச்சு சொல்றாரு, அவர் யாராக இருக்கிறார், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அதை வச்சுதான் என்ன பண்றாரு சொல்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்றி. என்ன போட்டிருக்கு? இந்த பூமியில தேவையான அனைத்தையும், தேவபக்தி ஆவிக்குரியதுக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை யார் கொடுத்திருக்கு? உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆண்டவருடைய வல்லமை எங்க இருக்கு? நம்மளுக்குள்ள இருக்கு. நம்முடைய ஆவியில தேவன் என்ன பண்ணிக்கிறார்? வல்லமையாக நம்மளை வைத்திருக்கிறார். வல்லமை படைத்தவராக நம்மளை படைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே வல்லமையை கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஒரு சவாலை சந்திச்சுட்டு இருக்கீங்களா, அந்த சவாலை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறதற்கு வல்லமை ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது. எங்க இருக்கு? உங்களுக்கு உள்ள இருக்குது. அன்னைக்கு கிதியோன்ட்ட சொல்லாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவான்னார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள வல்லமை ஏற்கனவே வச்சு உங்களை அனுப்புறாரு. இப்ப ஃபெயிலியர் ஆனா அது அவர் பிரச்சனை, என் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அனுப்புறது அவரு. அசிங்கம் யாருக்கு? அவருக்கு தான். நான் தோத்தா ஆண்டு சொல்ற, நீ தோக்கவே முடியாது. ஏன்னா நீ பராக்கிரமசாலி. உன்னை பராக்கிரமம் ஆக்குனது யாரு? ஆண்டவர் தான். எல்லாரும் சொல்லுமா, நான் பராக்கிரமசாலி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. இன்னைக்கு நீங்க பிரச்சனை ஒண்ணு சந்திச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு சூழ்நிலை, அதை வீழ்த்துவீர்கள், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். ஏன்னா நீங்கள் பராக்கிரமசாலி. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும், இந்த பூமியிலே உங்களுக்கு நடக்க இருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி ஆண்டவர் ஒண்ணு வந்து செய்யறதுக்கு ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா இனிமேல் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. செய்ய வேண்டிய அனைத்தையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்துட்டார். செஞ்சு முடிச்சு அதற்கான நிறைவையும் பலத்தையும் வல்லமையும் உங்களுக்குள்ள வச்சுட்டார். வல்லமை எங்க இருக்கு? வல்லமை எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது வல்லமை. பவர், பவர் தட் இஸ் ஒர்க்கிங் இன்சைட் ஆஃப் யூ. வல்லமையாக கிரியை செய்கிற தேவனுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், அது எங்கிருந்து வருது? உள்ளத்துல இருந்து வெளியே வருது. ஆவியிலிருந்து, இருதயத்திலிருந்து, உள்ள இருந்து வெளியே வருது. அப்போ உங்க வாழ்க்கையின் சொல்யூஷன், பிரச்சனைக்கு பதில் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. கிதியோன் வந்து வெளியே எங்கேயோ இருந்து வந்து யாரோ வந்து அப்படிலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் நடக்க போறதே கிடையாது. உனக்குள்ள இருக்குது அந்த வல்லமை, நீ போற, உன்னை கொண்டு நான் செய்ய போறேன்னு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய உடன்படிக்கை காலத்தில் அவன் வந்து அவனுடைய ஆவியில செத்து போயிருந்து. திடீர்னு ஆண்டவருடைய ஆவி வந்தா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதோ நல்லது நடக்கும். சில மனிதர்கள் மேல இந்த மாதிரி வல்லமை வரும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், இயேசுவை உள்ளத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7. இந்த 7ஆம் அதிகாரத்துல போன வாரம் நான் சொன்னேன், 30,000 பேர் கிட்ட வராங்க. வந்தா ரொம்ப டூ மச் அப்படின்னா, 30,000மே வந்து நினைக்கிறாரு கிதியோன் ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறான். கடற்கரை மணலை தனியாய் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க வந்து இருக்கிறாங்க, ரொம்ப டூ மச்சா இருக்கிறாங்க. இது உங்களை எப்படி தூக்குறது? சரி 30,000 வச்சு ஏதாவது பண்ணலாம்னு ஆண்டவர் சொல்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, கிளம்ப சொல்லு, பயப்படுறவனா கிளம்ப சொல்லுன்ட்டார். அதுல பாதி பேர் போயிட்டானுங்க. அப்புறம் தண்ணியை கரெக்டா எப்படி குடிக்கிறான்னு பார்க்கலாம், அப்படியே ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கையில் எடுத்து குடிக்கிறவங்க பார்த்தா 300 பேர் இருக்காங்க. போதும், அவனை மட்டும் வச்சுக்கலான்னு. சரி, இந்த 300 பாடுறதுக்கு உட்காந்து நல்லா மிலிட்டரி ட்ரைனிங் கொடுப்பாருன்னு பார்த்தா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7:8 பாருங்க. ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும், எது எடுத்துட்டு போனாங்களாம்? ஜனங்கள் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். எதை எடுத்துட்டு போறாங்க? தின்பண்டத்தையும் எக்காலத்தையும். சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல இது. என்னது? கத்தி ஈட்டி நல்லா ஷார்ப் பண்ணணும், கத்தியெல்லாம் தீட்டிட்டு வாங்க, வெட்டினா பட்டுன்னு வெட்டின மாதிரி இருக்கணும், அப்படிலாம் இல்லை. என்னது எடுத்துட்டு போறாங்களாம்? தின்பண்டம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்து போறாங்களாம். அப்புறம் எக்காலத்தையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. ரெண்டுமே இது என்ன பண்றது அப்படின்னு தான் இருக்குது. ஆனா அதை தான் எடுத்துட்டு போறாங்க. மற்ற இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரர்களுக்கு அனுப்பப்பட்டு 300 பேர் மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. சரி, 9 பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி,
நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். திருப்பி திருப்பி ஆண்டவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆலயத்துக்கு வர்றது ஏன் முக்கியம்னா, ஆண்டவர் பேசுகிறதை திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில கன்ஃபார்ம் பண்றாரு. இங்க ஆலயத்துக்கு வந்தோடனே ஏதோ சொல்றேன்னு இறங்குறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்வாரி சிலுவையில நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இங்க வரும்போது உங்களுக்கு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு விதமான ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அதை நம்ம ஈஸியா அறிஞ்சு கொள்ள முடியுது. வீடுல பாத்தீங்கன்னா அங்கங்க அது இதுன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு, வெளியில எல்லாம் நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, பாட்டு பாடுறோம், இந்த வசனத்தெல்லாம் கேட்கும் போது கான்சென்ட்ரேட்டடா நம்மளுக்கு தெரியுது பராக்கிரமசாலியே. உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ கையிட்டு செய்வதை வாய்க்க பண்ணுவார், நீ போகிற இடமெல்லாம் உனக்கு வெற்றியை தருவார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உனக்கு கஷ்டப்படுத்தி உன்னை துயரப்படுத்தி உன்னை கண்ணீர் வடிக்க வைத்த எல்லா சூழ்நிலையும் முடிகிறது அப்படின்னு திரும்ப 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 ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார். கிதியோன் கிட்ட எத்தனை முறை பேசுறாரு தெரியுமா? ஒரு துணியை எடுத்துட்டு வராரு கிதியோன், எடுத்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே கோபமாயிராதீங்க, டென்ஷன் ஆயிராதீங்க, ஒரே ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், என்னன்னா இந்த துணி இங்க போடுறேன், நைட்டு காலையில சுத்தி எல்லா இடமும் பனி பெஞ்சிருக்கணும், இந்த துணியில மட்டும் என்ன பண்ணிருக்கூடாது, பனி பெஞ்சிருக்க கூடாது, அப்படின்னா நீங்க சொல்றது நான் கேட்கிறேன். சரி ஆண்டவர், ஏன்னா யாருமே கிடையாது, அதனால அதை செய்யறாரு. போய் பார்க்கறான், அங்க மட்டும் நனையவே இல்லை, அந்த துணி மட்டும் நனையவே இல்லை. சொல்றான், துணி மட்டும் நனையவே இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு ஆண்டவரே எல்லா இடத்துலயும் வந்து காஞ்சிருக்கணும், இது மட்டும் நனைஞ்சிருக்கணும். ஆண்டவர் அதையும் செய்யறாரு. நீங்க இந்த மாதிரி போய் கேட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு வந்து வேற யாருமே கிடையாது, நம்புறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது, அவங்க கண்ணால பார்க்கவும் இல்லை. அது சில நேரங்கள்ல அதெல்லாம் ஓகே, ஆனா நம்மளை வந்து நம்மளுக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்காரு, ஏகப்பட்ட அற்புதங்களை செய்து கொடுத்திருக்கிறார். திருப்பி வந்து இவனுக்கு அப்பயும் நம்பிக்கை இல்லை, 300 பேரை வச்சுட்டு போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல, நைட் வேற ஆயிடுச்சு. நைட்டு உட்காந்து இருக்கும் போது ஆண்டவருக்கு நைட்டு சொல்றாரு, இப்ப எழுந்து சேனின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். திருப்பி சொல்றாரு, அவன் போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, அவன் அந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உன் கையில என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். பரலோகம் எப்படி பேசிட்டு பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இவன் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கான், இவன் நடுங்கிட்டு இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில இவன் போய் பயங்கரமா வந்து பெரிய பெரிய யுத்த வீரரோட சண்டை போட்டான், ஒருத்தைக்கு ஒருத்தர் சண்டை போட்டான். அப்புறம் இவன் ஒருத்தர் அவர் 10 பேரோட சண்டை போட்டான், அப்புறம் இவன் ஒருத்தர் ஒரு 100 பேரோட சண்டை போட்டான். இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இவன் பாட்டுக்கு பயந்து போய் சாப்பிடுறதுக்கு பயிரை பார்த்துட்டு இருந்தான். அவனை கூட்டு வந்து, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு போன்னு சொல்றாரு, 10வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு பயம் இருக்கு. சொல்றாரு, போக பயப்பட்டாய், ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரராகிய புறாவும் சேன் எடுத்திருக்கு போய் அங்க என்ன பேசுகிறார்கள் என்று கேள், அப்பொழுது உன் கைகள் திடப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப என்னன்னா பிரசங்கம் பண்றதுக்கு யாரும் இல்லை, நம்மள மாதிரி ஒரு சர்ச்சு இல்லை அவனுக்கு, கிதியோனுக்கு. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை என்கரேஜ் பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வசனங்களை எடுத்து, கர்த்தர் உங்களோடு எப்படி இருக்கிறார், எப்படி உங்கள் சூழ்நிலையிலிருந்து எல்லாம் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு ஒவ்வொரு வாரமும் போதிக்கப்படுகிறது இங்க. ஆனா கிதியோனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை, ஒரு சபை இல்லை. இப்ப அதனால என்ன பண்றாருன்னா, எதிரிய வச்சே இவனுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. சொல்றாரு, நீ எதிரிக்கிட்ட போ, அவனுங்க என்ன பேசுறானுங்களோ அதெல்லாம் நீ கேளு அப்படின்றாரு. இவன் 12ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க, பாக்குறான், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கீழ்கத்தி புத்தரும் வெட்டி கிளிகளை போல் திரளாய் படுத்து கிடந்தார்கள், அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. இவன் மைண்ட்ல அப்படி ஓடுது. இது வந்து அதாவது ஒன்ன பார்த்துட்டு 1000 சொல்ற கதை கிடையாது, வேதத்துல சொல்லியிருக்குன்னா சும்மா கதையா சொல்லிருக்கு. சும்மா 10 பேர் இருந்தாங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு 1000 பேரா தெரிஞ்சிச்சு, அப்படிலாம் இல்ல, நிஜமாவே கூட்டம் ஜாஸ்தி.
ஏன்னா அவன் மேல இருந்து பாக்குறான். இந்த மீதியானியர், அமலேக்கியர், கீழக்கத்தி புத்திரர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சா இருக்கு. கடற்கரை மணலை போல் திரளா இருந்துச்சு. அப்போ சொல்றான், பக்கத்துல போய் அந்த கூடாரத்துக்கு நடுவா போய் கேட்கறான். அப்போ ஒருவன் மற்றவருக்கு ஒரு சொப்பனத்தை சொல்றான். சும்மா அவன் ஒரு சோல்ஜர், அவன் கூட்டத்தில் இருக்கிறவன் ஒருத்தருங்க பேசிக்கிறானுங்க. சொல்றானுங்க, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றிருந்த ஒரு வார்கோதுமை அப்ப மீதியானின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விளத்தல்ல கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்ற ஒருவன், எப்படி கிதியோனை ஆண்டவர் அங்கிருந்து கிளம்பி என்ன பார்த்து சொல்றாரு, நீ போ மீதியானியர் கிட்ட போ, அவனுங்க கூடாரத்துக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு பாருன்றார். இவனை கரெக்டா ஆண்டவர் ஒரு கூடாரத்துக்கிட்ட போய் நடத்துறாரு. இவன் போய் நிக்கிற உடனே அங்க உள்ள இருந்து ஒருத்தன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்லா சாப்பிட்டுட்டு பேசுறானுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி கதை பேசுறானுங்க. என்ன சொல்றாங்க, டேய் நான் நேத்து ஒரு கதை, ஒரு சொப்பனம் பார்த்தேன்டா. என்ன சொப்பனம் பார்த்தேன்? அதாவது இந்த வார்கோதுமை இருக்குதுல்ல, வார்கோதுமையா, வார்கோதுமை உருண்டு வருது, அப்படியே உருண்டு நம்ம கூடாரத்துல விழுந்து நம்ம கூடாரத்தையே கவுழ்த்து போட்டுருச்சு அப்படின்றான். உடனே அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறான் ஒருத்தன் 14வது வசனத்துல. அந்த அப்போ என்ன தெரியுமா, அது கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயம். யாரு வியாக்கியானம் கொடுக்குறா? அவனே வியாக்கியானம் கொடுக்குறா. என்ன சொல்றான், அது கிதியோனுடைய பட்டயம். தேவன் மீதியானியரையும் அந்த சேனையின் அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யார் சொல்றா? தேவதூதனா? எதிரிக்காரன் சொல்றான். ஆண்டவர் நம்மளெல்லாம் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அது அப்ப மாதிரி உருண்டு வருது, அது பட்டயம், நம்மளெல்லாம் அவன் வீழ்த்த போறான் அப்படின்னு யார் சொல்றான்? அவன் சொல்றான். இது யாருக்கு கேக்குது? வெளியே ஓட்டு கேட்டுட்டு இருக்காருல்ல கிதியோன், அவருக்கு கேக்குது. 15ல பாத்தீங்கன்னா, அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு, இதுக்கு மேல என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? ஆண்டவர் எவ்வளவு வேலை செய்யறாரு பாருங்க. ஏன்னா அவனுக்கு பயமா இருக்குது, என்ன பண்றதே தெரியல. ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவனுக்கு ஏற்படுத்தி அவனை விசுவாசிக்க வச்சு அவன் பணிந்து கொண்டு, இப்போ கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து. பிரச்சனை பயங்கரமான பிரச்சனைங்க. வருஷம் வருஷம் சாப்பிட விட மாட்டானுங்க, பஞ்சமாயிரும், இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறாங்க. இப்போ ஒரு அற்புதம் வேணும், யாரோ இந்த அற்புதம் செய்வான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீதான் அந்த அற்புதத்தை செய்யணும். இவன் ஏதோ பயந்து போய் எப்படியோ எந்திரிச்சு போறான். ஆண்டவர் ஆனா பலத்தை ஊட்டுகிறார். பயந்துட்டுலாம் செய்ய முடியாது. ஏன் இங்க நீங்க இந்த ஆலயத்துக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தைகளை கேட்டாதான் உங்களுக்கு விசுவாசம் உள்ள வரும். இந்த விசுவாசம் உள்ள வராம உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, தோற்று போவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வீட்டுல நீங்க இருக்கும் போது இந்த வசனத்தெல்லாம் கேட்கலன்னா விசுவாசம் உண்டாகாது. விசுவாசம் உண்டாகவிட்டால் சூழ்நிலைகள் உங்களை தோற்கடிக்கும். பிரச்சனை உங்களை சாப்பிட்டுரும், கவுத்து போட்டுரும். இங்க ஆண்டவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு போக வேண்டியதானங்க. இப்ப நிறைய பேருக்கு என்ன கேள்வி, எங்க எனக்கு பிரச்சனை தெரியாது, ஆண்டவருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான், அவரு மாட்ட மாட்டாரா? மீதியானியர்கள் கிட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரு பாட்டுக்கு அவனெல்லாம் வானத்துல இருந்து அக்கினியை வச்சு அழிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானங்க. ஈஸி. ஏன் இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கணும்? டைம் வேஸ்ட். நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட இருக்கிறா, நான் எழுந்திருப்பா, 30,000 எடுத்துட்டு வரான், அது வேணாம்ப்பா, 3,000 அதுவும் வேணாம், எதுக்கு டைம் வேஸ்ட்? போனோமா. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நிறைய நேரத்துல நம்ம இன்னொருத்தங்கிட்ட வேலை சொல்றதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆனது இல்லையா? அவன்கிட்ட சொல்லி அவன் இன்னொருத்தன்ட்ட சொல்லி அதை போட்டு குழப்பி வைக்கிறதுக்கு, தம்பி நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், நானே பார்த்துக்கிறேன்
அப்படின்னு நம்மளே போய் இறங்கி செஞ்சிடறோம். ஆண்டவர் போயிட்டு கிதியோன் கிட்ட போய், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிற பலத்தோட போனா அவன் பாக்குறான், முடியாது, நீ தண்ணிய வைய, பனிய ஊத்து, பனிய அங்க போடு, இத போடுன்னு இவ்வளோ கதை. நம்ம ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? போனோமா, அக்கினி இறக்கணுமா, கிளம்பி போயிட்டே இருப்போம். கரெக்டா? அதனாலதான் நம்ம ஆண்டவரா இல்ல. ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். அவர் ஒரு விதமா செய்யறாரு. அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து, அவன் கூட பேசி, கூடாரத்துக்கிட்ட போய் அவனுங்களை பேச வச்சு, அவன் பேசுறது இவன் கேட்க வச்சு, அப்புறம் இவன் போய் அந்த 300 பேர்கிட்ட திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் இதை கொடுப்பார் அப்படின்றான். எவ்வளவு வேலை நடக்குது பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு வேலைக்கு செய்யறாரு. இது இப்படிதான் வேலை செய்யுது. ஒருவேளை இல்ல, எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, சிலருக்கு என்ன கேள்வி, அது நாங்க சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சுக்கு கிளம்பி வரணும், அது பாட்டுக்கு பாடணும், அங்க வந்து உட்காந்து கேட்கணும், டைம் ஆகிட்டே இருக்கு, வேலைக்கு போகணுமா இல்லையா அப்படின்னா, இங்க பாருங்க, அவனுக்கும் கிதியோனுக்கும் அதே பிரச்சனை தான். அவனுக்கும் டைம் ஆகிட்டே இருக்குது சார், நீங்களே ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் நான் செய்ய போறேன், இப்படிதான் உனக்கு நடக்க போகுது. இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை கேட்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை அப்ளை பண்ணணும். ஹியரிங், சீயிங், அப்ளைங். இதை கேளுங்க, இதை பாருங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்கள். கிதியோன் அப்படிதான் பண்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, ஒரு எக்காலம், வெறும் பானை, அந்த பானைக்குள்ள தீவெட்டி. இப்ப ஃபர்ஸ்டே நெருப்பை கொளுத்திட்டோம்னா நம்ம வரும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இருட்டுல இவனுங்க பானையை மட்டும் எடுத்துட்டு போறானுங்க. போயிட்டு சொல்றான் 17 நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்யணும் அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். சரி. 18 நானும் என்னோட இருக்கும் சகலமானோரும் எக்காலம் ஊதும் போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று என்பீர்களாக என்று சொன்னான். என்ன பண்ணணுமா? இவர் என்ன பண்ணுவாராம், மண்பானைய உடைப்பாராம். மண்பானை என்ன பண்ணணுமா, இவனுங்களும் உடைக்கணுமா. அப்புறமா எக்காலத்தை ஊதணுமா. ஊதிட்டு என்ன சொல்லணுமா, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னு சொல்லணுமா. இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டா இல்ல? நீங்க போவீங்களா? ஒரு AK-47 இல்ல 2 பீரங்கி, ஏதாவது ஒரு யானை படம், அந்த ஒட்டக படம் ஏதாவது கொடுத்தா அதுக்கு மேலே ஏறி ஏதாவது அம்பு கிம்பு ஏதாவது எடுத்துட்டு போனா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், மண்பானை எடுத்துட்டு போவாங்களாம், கூடவே எக்காலத்தை எடுத்துட்டு போவாங்க. மண்பானையை போட்டு பொட்டுன்னு உடைக்கணுமா, அப்புறம் ஊன்னு ஊதணுமா. அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? எப்படி இதெல்லாம் பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னால முடிஞ்சதெல்லாம் பீன்னு ஊதுறது தான், மண்பானையை போட்டு உடைக்கிறது தான், இதெல்லாம் தான் நீ பண்ணு, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் ரொம்ப சிம்பிளானதான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வா, வந்து உக்காந்துரு, வசனத்தை கேளு, கிளம்பி போயிரு. சும்மா உக்காந்தா கேட்டா போயிருமா? அவள்தான் சொல்றாரு. விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டு போறான், விதைக்கிறான், காலையில வீட்டுக்கு போய் என்ன பண்றான், தூங்கிடுறான். விவசாயிட்ட போய் கேளுங்க, அதான் சொல்லுவாரு. காலைல என்ன பண்றாரு, விதைக்கிறாரு, வீட்டுக்கு போய் தூங்குறாரு. அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சறாரு, வீட்டுக்கு போய் தூங்குறாரு. திருப்பி அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சாரு, திருப்பி வீட்டுக்கு போய் தூங்குறாரு. அவனுக்கே தெரியாது, ஆனா விளைஞ்சிருக்குது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இங்க, உங்களுக்கே தெரியாது, உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் புரிய மாட்டேங்குது. அண்டர் த கிரவுண்ட், திரைக்கு பின்னாக நடக்கிற வேலை யாருக்குமே தெரியாது. நீங்க உங்க விசுவாசம் வளர்றது உங்களுக்கே தெரியாது, ஆனா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அப்படி மேல வரும், அப்பதான் ஊருக்கே தெரியும். இப்ப இங்க பாருங்க, இங்கே அதே மாதிரிதான். 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தையும் தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள்.
அப்பொழுது பாளையத்திலிருந்து எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இவன் ஓடி போறான். இவன் பெரிய போர் வீரன் தானங்க. இவ்வளோ வருஷம் என்ன பண்ணாவன் சொல்லுங்க? என்ன பண்ணா? பெரிய பெரிய ஒட்டகத்தெல்லாம் எடுத்துட்டு படப்படியா வெட்டிக்கிளி மாதிரி வந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அடிச்சான்ல, எல்லாத்தையும் உருவிட்டு போனான்ல, எவ்வளவு துன்பத்தை கொடுத்தான். இன்னைக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும்? என்னடா நீங்க என்ன வந்திருக்கீங்களா, சும்மா 100 பேர் வந்துட்டு என்ன சவுண்ட் விடுறீங்க அப்படின்லாம் பண்ணணும். இவன் என்ன பண்றான்? தெரிக்க ஓடுறான், சிதறி கூக்குரலிட்டு ஓடி போறான். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினா. எல்லாம் சொல்லுங்க கர்த்தர். எல்லாம் சத்தமா சொல்லணும் கர்த்தர். திருப்பி சொல்லுங்க கர்த்தர். யார் வேலையை செஞ்சா? யாருங்க வேலையை செஞ்சா? இவன் ஊதுறான், மண்பானையை போட்டு உடைக்கிறான். அங்க அவனே வந்து என்ன பண்ணுகிறான்? ஒருத்தன் வெட்டிக்கிறான், ஒருத்தன் வெட்டிக்கிறான். சேனையானது சேராதுள்ள பெத்சாயா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான அபேல் மேலகாலுவின் எல்லை மட்டும் ஓடி போயிடுச்சு. வெற்றி உண்டானது. அவனே அடிச்சு அவனே உழுந்துட்டான். இவனுங்க போய் சும்மா அவன் ஓடுறான்ல, ஓடுறப்ப நம்ம சும்மா இருப்போமா? திருப்பி ஓடு. அவன் பயந்து ஓடுறான், நம்ம ஏன் நிக்கணும்? அடிச்சு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு இருக்காங்க. பிரச்சனை அன்றோடு முடிந்தது. வருஷக்கணங்களா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க, சாப்பிட விடாம இருந்தானுங்க, சம்பாத்தியத்தை அனுபவிக்க விடாம இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அவனுக்குள்ள இருக்கிற பலன் தெரிந்ததோ அவன் போய் போரிட்டான். தேவன் அவனுக்காக யுத்தம் செய்தார், அவன் ஜெயித்தான். இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அது மகா பெரிய சக்தி. உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி என்ன மாதிரி சக்தி? ஜெயத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. உங்களுக்கு முன்பாக தோல்வி வரவே முடியாது. உங்களுக்கு முன்பாக அந்த தரித்திரம் நிற்க முடியாது. உங்களுக்கு முன்பாக அந்த வியாதி நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் இப்பவே சொல்றேன், இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் பராக்கிரமசாலி. நீங்கள் அதை வீழ்த்துவீர்கள். அன்னைக்கு கிதியோன் சொன்னார்ல, அன்னைக்கு கிதியோன் வீழ்த்தினார்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனைகளை வீழ்த்துவீர்கள், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணா இருக்கட்டும். இவர மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையா? நம்மளுக்கு சும்மா இந்த சித்தாப்பா, மாமா, பெரியப்பா, இந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர், சூப்பர்வைசரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், இவ்வளவுதான் பிரச்சனையே. அவ்வளவுதானே பிரச்சனை. இன்னும் 100 பேர் இருப்பாங்களா பிரச்சனை கொடுக்க? இல்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? ஆயிரமான பேருங்க. மணலத்தனையா, 1000 லட்சமா எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கிதியோன் போய் நின்று தான் பராக்கிரமசாலி என்பதை அறிந்து கொண்டு அவர்களை வீழ்த்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இருக்கிற பலத்தோட போங்கள். நாளைக்கு போங்க, அந்த வேலைக்கு போங்க, இன்னைக்கு சாயந்தரம் போங்க, அந்த குடும்பத்துக்கு போங்க. நீங்கள் உங்களை பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாருக்கும் நீங்க பிரச்சனை கொடுக்க போறீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சுல, அது எல்லாத்துக்கும் இப்ப நம்ம தான் பிரச்சனை கொடுக்க போறோம். கிதியோன் அப்படிதான் பண்ணாரு. பிரச்சனை கொடுக்க வந்துச்சுல, நீலாம் வராத, நானே வரேன் பார். நான் வந்து அதை டீல் பண்ணி அதை ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். என் லைஃப்ல அது இல்லாம ஆக்க போறேன். ஒருவேளை கிதியோன் யோசிச்சிருப்பாரு, இதுவா கதை? போன வருஷமே இதை பண்ணிருக்கலாமே. யோசிச்சிருப்பாருல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அடிச்சு தள்ளிருக்கலாமே. இவ்வளவு கொஞ்சம் 5 வருஷம் நிம்மதியா இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை சொல்வீர்கள். இன்னைக்கு அப்புறமா நீங்க அதை சொல்வீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதுக்கு போய் உக்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன் பார் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அதை சொல்லாம இருக்கீங்க இவ்வளவு நாள். நீங்கள் யாருன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு? நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சாங்க. நீங்கள் பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க ஒரு காலை எடுத்து வச்சீங்கன்னா போதும், ஃபுல் ஹெவன் பேக்கப். நம்மளுக்கு தேவ தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. எப்படி அடிச்சிருப்பாரு எனக்கு தெரியல. எப்படி ஒண்ணு அடிச்சிருப்பாரு. மேல இருந்து பொட்டுன்னு தேவதூதர்லாம் போடுறான்னு அப்படி பண்ணிருப்பான். இல்ல அவன் கையை அவன் வச்சு அப்படியே கோத்து விட்டு அடிக்க வச்சுட்டு இருப்பான். ஏதோ வந்திருக்கு, அவன் உள்தான், அவ்வளவுதான். ஒன்னும் பண்ண முடியல அவனால. கொஞ்சம் நேரம் இருந்ததையும் ஆண்டவர் வச்சு காலி பண்ணிட்டார், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள் எல்லாம் இப்படி பாருங்க, வீழ்த்து போனதாக பாருங்கள். அன்னைக்கு கிதியோன் ஃபர்ஸ்ட் பார்த்தான். பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஹியரிங், சீயிங் அண்ட் அப்ளையிங்.
கிதியோன் பார்த்தான். எதை பார்த்தான்? அந்த எதிரிகள் பேசுகிறத பார்த்தான், அதை கேட்டான். அவன் பயந்துட்டு இருக்கான். கிதியோன் பயந்துட்டு இருந்தான். ஆனா அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, அவனுங்களே நம்மளை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்க. கிதியோன் ஒருத்த வர போறான், எப்போ வருவான்னு தெரியாது, வந்து நம்மளெல்லாம் வீழ்த்திடுவான், கூடாரத்தெல்லாம் கவுத்துருவான், நம்மளெல்லாம் அடிச்சிருவான், எப்போ வருவான்னு தெரியாது, இன்னைக்கு நைட்டு வரானா, பகல்ல வரானா, காலில் வரானா, நைட்ல வரானா தெரியல, இப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. சத்தம் கேட்டுதோ இல்லையோ, எல்லாம் அவன் உயிரை போயிருந்து வச்சுட்டு ஓடுறானுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் இன்றோடு உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஓடுகிறது. கிதியோன் முன்னாட நிக்க முடியாம போச்சு பாருங்க. அது மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் ஓடுது, இயேசுவின் நாமத்தினால ஓடு. எபிரேயர் 2 அதிகாரம், எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஓகே, நான் வாசித்ததை பார்த்தீங்க, கேட்டீங்களா? திருப்பி வாசிக்கிறேன். எபிரேயர் 2 அதிகாரம் 1 வசனத்துல, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், நான் முடிக்க போறேன். இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், நான் இப்ப முடிக்க போறேன். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் பிரச்சனைகளை நீ மேற்கொள்வாய், உனக்குள்ளே வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமை செயல்படும், உனக்குள்ள இருக்கிற வல்லமை உன் எதிரிகளை வீழ்த்தும், உனக்கு எதிராக வர்ற சக்திகளை வீழ்த்தும், உனக்கு முன்பாக எதுவும் எதிர்த்து நிற்காது, எந்த சொல்லி எதிர்த்து நிற்காது. நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க அதை கேட்டிருக்கீங்க. கேட்டதை குறித்து விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்ப ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கும் போதே, வீட்டுக்கு போகும்போதே சொல்லுவோம், அவர் சொன்னார் தான். அது யாரு சொன்னாரு? பக்கத்துல இருந்தாரு, அவருக்கு சொன்னாப்ல, நம்மளுக்கு இல்லையே. நம்ம பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அவர் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொன்னாரு, அவரு அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா முடிஞ்ச, நம்மளுக்கு எங்க 10 வருஷமா அப்படியே தான் இருக்குது சார். அப்படி சொல்லாதீங்க. கிதியோன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, தேச பிரச்சனை. இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்துக்கு பல ஆயிரம் லட்சம் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒரே மனிதன் கிதியோன் வீழ்த்தினான். ஒரே நாள்ல வீழ்த்தினான், ஒரு ராத்திரியில வீழ்த்தினான். அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த நாளில் நீங்கள் வீழ்த்துவீர்கள். நீங்கள் வீழ்த்துவீர்கள். அது எவ்வளவு பெரியவன கடனா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரியவன குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் வீழ்த்துவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். நீங்க தோற்று போக முடியாது. உடனே ஒன்னும் பாஷா சொல்லும், ஆமா ஆமா அதெல்லாம் சொல்றாங்க, ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்தல, போன மாசம் 4ஆம் தேதி என்ன ஆச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் எனக்கு, அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு கதையை சொல்லு. இன்னைக்கு கதை என்ன கதை? நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் பலவான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தருகிறவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாமே, நான் எல்லாம், எதுவுமே இல்லாம இல்ல, எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியும். ஆனா இப்ப என்னவா இருக்கணுமா? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். 4வது வசனம் பாருங்களேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல திடீர்னு ஆண்டவருடைய வல்லமை அவனுக்கு வந்துச்சு, தேவதூதர்கள் ஒத்தாசை வந்துச்சு, ஆண்டவர் இறங்கினாரு, ஒரு அற்புதத்தை பண்ணாரு. இன்னைக்கு இந்த கிதியோன் மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து அவர் உயிர்த்து சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் பக்கத்துல என்ன உட்கார வச்சு
பரிசுத்தாவினால என்ன நிரப்பி இயேசு எனக்குள்ள வாசம் செய்து இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் கண்ணார கண்டதுக்கு அப்புறமாவும் நம்பாம நான் தோற்று போனவன், என்னால முடியாது, எனக்கு வராது, கிடைக்காதுன்னு சொன்னோம்னா எப்படி இதுக்கு மேலன்னு சொல்றாரு எபிரேய ஆசிரியர் சொல்றாரு. கிதியோன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு கிதியோன் ஆன்னு பாக்குறோம். எலியாவா, ஐயா அக்னி இறக்குனாரா, எபா மோசே செங்கடலே பிளந்தாராமா, ஐயோ அப்படின்னு பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் பெருசே கிடையாது, நீ அதை விட பெரிதான காரியங்களை செய்யும்படி இருக்கிறாய். ஏன் தெரியுமா? மோசேக்குள்ள இயேசு இல்ல. மோசேக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. மோசே இருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லை. திடீர்னு வருவாரு, திடீர்னு அப்புறம் இல்ல. சிலர் மேலதான் இருப்பாரு. மோசே மாதிரி ஆளுங்க கூட இருப்பாரு, பேசுவாரு. மோசே முகமுகமா தரிசித்து பேசினார் ஆண்டவரோட. அவருக்கு கிடைச்ச பாக்கியம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். உங்க வீட்டுல இருக்கும் போதும் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நீங்க வேலைக்கு போகும்போதும் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. உங்களால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனிப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. இப்ப நான் பேசினது இன்டலெக்சுவலா உங்களுடைய படிப்பினுடைய அறிவின்படி கேட்டீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. இல்ல நீங்க ஒருவேளை டாக்டரேட் படிச்சிருக்கலாம், இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நீங்க ஸ்கில்டு பர்சனா இருக்கலாம், வேலையெல்லாம் ரொம்ப தெரியும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் தெரியுது உங்களுக்கு. உலகம் மண்டைக்கு உண்ணானது, இன்னைக்கு உண்ணானது, இந்த மண்ணில் அது இருக்குது, அது பயங்கரமா தெரியுது உங்களுக்கு. உங்களை மாதிரி ஞானவான் யாரும் கிடையாது, அவ்வளோ இன்டெலெக்சுவலா இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் இது அட்ராக்டிவா இருக்காது. என்ன சொல்றாரு, இப்போ நான் வருமா மண் சட்டியை கீழே போடணுமா, என்னது பராக்கிரமம் உள்ள இருக்குதா, என்ன எல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் எப்படிங்க இருக்குது, வேடிக்கையா இருக்குங்க. பவுல் சொல்றாரு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனப்புள்ளதா இராமல். அப்படி இருக்காது. எப்படி இருக்குன்னா ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. இது பைத்தியம் மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. இயேசு கல்வாரி சிலுவையில மரிச்சாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சாரா, ஒரு உயிர்த்தாரா, ஒரு போயிட்டாரா, இப்ப உள்ள இருக்கிறாரா, என்னங்க கதை சொல்றீங்க? புரிய மாட்டேங்குதுல. இப்ப சொல்லி பாருங்க. ரொம்ப நல்லவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப தோஸ்தா இருக்கிறாங்க, ரொம்ப கூடிய இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இயேசு நம்மளுக்காக மரிச்சாரு, பாவத்துக்காக, நான் பாவமே பண்ணலன்றுவாங்க. இல்லாட்டி என்ன சொல்றான், ஆமா நான் பாவம் தான் பண்றேன்னா போ, நான் போறேன், நரத்துக்கு போறேன், 50 வருஷம் இருக்கு போ அப்படின்ட்டுருவாங்க. அம்மா ஏதாவது பேசிட்டுக்காது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் பேசிட்டுக்கிறேன். படிச்சு உனக்கு சொல்றேன், என்னதான் நீ இந்த படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் நல்லா தானே இருந்த, அறிவு எங்க போச்சு, மூளையை கழட்டி வச்சிட்டியா, என்னெல்லாமோ கேட்கறாங்க. இது கேட்கறதுக்கு பைத்தியமா தான் இருக்குது. ஆனா இதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டாகும். இதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆவியில ஒரு பலன் உண்டாகும், உள்ள பலன் உண்டாகும். அன்னைக்கு கிதியோன் எந்திரிச்சு போனா பாருங்க, வாடா பார்க்கலாம், வா பார்க்கலாம், வா மண்பானைய போடுறேன், எக்காலத்தை ஊதுறேன், கிதியோனின் பட்டயம் தேவனின் பட்டயம் அவ்வளோத்தையும் வீழ்த்துறேன், வா போலாம். இவ்வளவு நாள் பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தவரு படைச்சிட்டு இருக்காரு, கொஞ்சோண்டு சாப்பாடை ரெடி பண்றாரு, பயந்து போய் எங்கடா வந்துருவானோ, இருக்கிறதையும் தூக்கிட்டு போயிடுவானோன்னு. இன்னைக்கு சொல்றாரு நான் போறேன், அவனை வீழ்த்துறேன், அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குறேன். கிளம்பி போறாரு, 300 பேரை வச்சு போறாரு. நான் சொல்றேன் ஏன் தெரியுமா, அது தேவனுடைய வார்த்தை. இப்ப நான் பேசினது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய இருதயம் பலன் கொண்டிருக்கிறது. இத இன்டலெக்சுவலா நீங்க கேட்டீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். இன்டெலெக்சுவல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இன்டெலெக்சுவல்னா நம்ம ஒரு தீர்மானம், இப்ப இந்த படி இருக்குது, இந்த படியில இறங்கி என்ன பண்ணோம், கீழே போனோம். இப்போ கீழே இறங்கும் போது எப்படி இருக்குது, ஸ்கூல்ல இருந்து என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணி தர்றாங்க, உங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஸ்டெப் அட் அ டைம் எடுத்து வை, இப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. நடக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்தாங்க, இங்க இருந்தாங்க தாவனா சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க, பா ஒரு ஸ்டெப்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே தாவணும், நீ கீழே உழுவ, எலும்புலாம் உடையும், அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து அட் அ டைம், பொறுமையா இறங்க, அவசரப்படாத, பார்த்து இறங்க. கண்ணை எங்க வச்சிட்டு இருக்க, ஸ்டெப்பை பார்த்து இறங்க. எவ்வளவு சொல்றாங்கல்ல, சின்ன வயசுல சொல்லி தராங்க, பார்த்து இறங்க, கைப்பிடிய புடிச்சுக்கோ, ரோட கிராஸ் பண்ணும்போது நாலா பக்கமும் பாரு. இதெல்லாம் இன்டெலெக்சுவல்.
இத கொண்டு வந்து இங்க வாழ்க்கைக்கு சேர்க்க கூடாது. சிக்னல் ரெட் போட்டுச்சுன்னா நிக்கணும். ஸ்கூல்ல சொல்லி தராங்க, ரெட்ல நிக்கணும், பச்சை போட்டா போ. அதை கொண்டு வந்து இங்க வேதத்தில் இருக்கிறத காட்டக்கூடாது. இங்க வேதத்தில் கூறப்படுகிறது உங்கள் ஆவிக்கு பேசப்படுகிறது. உங்கள் இருதயம் ஒன்று உங்களுக்கு இருக்குதுல்ல, உங்களுக்குள்ள அந்த நெச்ச மனிதன், அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இத கேட்க 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 அவன் வல்லமை உள்ளவனாகி மாறுகிறான். வெளியில தோல்வி இருந்தா கூட அது போய் வெற்றியாக மாற்று. இந்த சரீரத்துல பலவீனம் இருந்து வியாதி இருந்தா கூட இந்த வார்த்தை அதை சுகமாக்கும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போது சுகமாகும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறப்ப உங்கள் பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், தேவைகள் சந்திக்கப்படும். இந்த வார்த்தை எடுத்து கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு குறைவில்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை, எல் ஷடாய் என் ஆதாரம், தேவைக்கும் அதிகமாக கொடுக்கிறவன் கர்த்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இயேசு என் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார், என் வியாதிக்காக மரித்தார். நான் வியாதியில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் சுகமா இருக்கிறேன், அவருடைய தழும்பினால் சுகமா இருக்கிறேன்னு சொன்னா சுகம் உண்டாகும். இருதயத்துல விசுவாசிக்கிறேன், வாயினால சொல்றேன், வெளிப்படையான மாற்றங்கள் உண்டாகிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 4:20 போட்டிருக்கு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. என்ன பண்ணுமா? வார்த்தைய கவனி, கண்களை விட்டு பிரியாத இருக்கட்டும், காதுல கேட்டுட்டே இரு, இருதயத்துல என்ன பண்ணு? இத விசுவாசி, இருதயத்துல இத பார்த்துட்டே இரு. அப்ப என்ன ஆகும்? அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உனக்கு அது ஜீவனை தான் தரும், அழிவை தராது. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், மரணம் மாதிரி, அழிவு மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த காலையிலே பேசப்பட்ட இந்த வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவன். செத்து போன எல்லா நிலைமையும் இயேசுவின் நாமத்தினால உயிர் கொள்கிறது. நடக்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது. முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில முடியும். கிதியோனுக்கு முன்பாக சாத்தியமே இல்லாம இவன் ஒரு தோல்வியில இருக்கிற மாதிரி, இவன் பலவீனன் மாதிரி இருந்த அந்த நிலைமையில கர்த்தர் வந்து, நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கிளம்பி போ, அவனை உன் கையில கொடுப்பேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் பராக்கிரமசாலிகள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் அந்த எதிரியை வீழ்த்துவீர்கள், அந்த சூழ்நிலையிலே ஜெயிப்பீர்கள், அந்த பலவீனத்திலிருந்து மேலே வருவீர்கள், அந்த தோல்வியிலிருந்து வெற்றி அடைவீர்கள். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நடக்கும். ஏன் தெரியுமா? இதை செய்ய போறதே ஆண்டவர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நான் எடுத்து வைக்கிறேன். எனக்குள்ளே இருந்து வல்லமையாய் அவர் செயல்படுத்தி இதை மேனிஃபெஸ்ட் பண்றார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சில சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். சில சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் சொல்லும் போது அதை கவனமா நம்ம செய்யணும். விட்டு விடக்கூடாது. கண்ணை விட்டு பார்க்காம, காதை விட்டு கேட்காம விட்டுறக்கூடாது. இதுலயே இருக்கணும். நான் ஜெயம் எடுப்பேன், நான் வெற்றி அடைவேன், சூழ்நிலை எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். எவ்வளவு மோசமான நிலைமையில நீங்க இருந்தாலும் நான் சொல்றேன், அதுல ஜெயத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை, அந்த வல்லமை, அந்த சக்தி உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தரும். எல்லாம் சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. திருப்பி சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசினதுக்காக நன்றி. நீர் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். எங்கள் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை எங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். அதையெல்லாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நீர் என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைக்கும் அதிகமான நன்மைகளை நீர் செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறையெல்லாம் நீக்குவீராக. வாழ்க்கையில் அன்னைக்கு கிதியோன் ஜெயத்தை எடுத்தது போல ஒரு வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் ஜெயத்தை எடுப்பார்களாக. இந்த தோற்று போன நிலை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கூட இன்னைக்கு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக.
தொடர்ந்து அவரோடு நீர் இடைப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த பயங்கரமான வல்லமையும் சக்தியும் அறிந்து கொண்டு செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.